வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. குருக்ஷேத்திர யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கிருஷ்ணன் நேர வைகுண்டம் போயிட்டாருங்க. அர்ஜுனன் வனத்தில் இருக்காருங்க. அப்படியே நலிவிழந்து வலிவிழந்து பொலிவிழந்து அப்படி இருக்காருங்க. எதிர்க்க வியாசர் வராரு. வியாசரை பார்த்த உடனே, வியாச பகவானே, எனக்கு என்னான்றதே தெரியலையே, ஒன்றுமே புரியலையே, எனக்கு உடம்புல தெம்பு இல்லையே என்னும்போது வியாசர் சிரிச்சினே சொல்கிறார், கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சக்தி எல்லாம்னாரு. சுவாமி அதெல்லாம் இருக்கட்டும், நான் கற்ற வித்தை எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றார். சுவாமி ஒரு தகவல் சொல்லுங்க. நான் தேவகன்னிகையர் இங்கே இருந்தாங்க. அவங்கள திருடர்கள் கயவர்கள் பிடிக்கும்போது நான் அவங்கள தடுத்தேன். என்னை தள்ளிட்டு அவங்க தேவகன்னிகையர் எடுத்துன்னு போயிட்டாங்களே, என்னால் காப்பாற்ற கூட முடியலையே சொல்லுங்க வியாச. அப்போ அவர் சொல்கிறாருங்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன். என்னன்னா, இந்த பெண்கள் தேவகன்னிகையர்கள் அஷ்டவக்ரர் அங்கே ஆற்றலில் இருந்து தவம் பண்ணுறாருங்க. அஷ்டவக்ரரை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. போடவும் போட்டிருக்கேன், திருப்பியும் போடுறேன். அஷ்டவக்ரரை பார்த்து இந்த பெண்கள் நமஸ்காரம் பண்ணி, அஷ்டவக்ரரே, நாங்கள் சத்யநாராயணே கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் போது, அவர் தாங்க ரிஷின்னா அஷ்டவக்ரர் தாங்க. உடம்புல ஊனம் இருக்கும். அவர் அந்த குளத்தை விட்டு எழுந்து வந்தார் பாருங்க. கழுக்குன்னு இந்த பொண்ணுங்க சிரிச்சுது. அஷ்ட அப்படின்னா 8, உடம்புல 8 கோணல் இப்படி முறுக்கின்னு இருக்கும். உடனே அவர் நீங்கள் திருடர்களால் கவரப்படுவீர்கள்னு சொல்லிட்டாங்க. பகவானே எங்களுக்கு மோட்சம். அப்போது திருடர்கள் உங்களை தொட்டாங்கன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், தொடாமல் வச்சுருந்தாங்கன்னா மோட்சம் கிடையாது, நீ பகவான்கிட்ட போக முடியாது, பகவானை மணக்க முடியாதுன்னும் போது, இப்போ திருடர்கள் கவர்ந்து போனாங்க பாருங்கள், அவங்க சொர்க்கத்துக்கு போய் பகவானை கல்யாணம் பண்ணிக்கினாங்க இந்த தேவகன்னிகையர். புரியுதுங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.